தர்ம நியாயங்கள். மனிதன் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் வழிமுறைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவைதான் தர்ம நியாயங்கள் என்பவை. ஸ்ருதி அதாவது வேதங்கள், ஸ்மிருதி புராணம் இதிகாசம் போன்றவை நன்மை எது தீமை எது என்பதை விளக்கி சொல்லியிருக்கின்றன. தர்க்கசாஸ்திரம், மீமாம்சம் போன்ற தர்மசாஸ்திரங்களும் மனிதன் மன அமைதியோடு வாழ வழிவகைகளை கூறியிருக்கின்றன. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக என்ற வேத வாக்கினால் தர்மத்தை காப்பாற்றுகின்றவன் தர்மத்தினால் காப்பாற்றப்படுவான் என்ற உண்மை புலனாகிறது. இந்த தர்ம நியாயங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்காக மட்டுமே சொல்லப்பட்டதல்ல. காலங்கள் மாறினாலும் தர்ம நெறிகள் மாறாது. தர்மங்களில் பல வகையான தர்மங்கள் எடுத்து சொல்லப்பட்டுள்ளன. அவை குலதர்மம், காலதர்மம், இஷ்ட தர்மம், தேச தர்மம் என்பவையாகும். ஒவ்வொரு மனிதனும் தன் பிறப்பை அனுசரித்து சில குல ஆச்சாரங்களையும் தர்மங்களையும் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் பல்வேறு விதமான தொழிலை நாம் மேற்கொள்ளும்போது அந்த தொழிலுக்குரிய தர்மங்களை கடைபிடிக்க வேண்டிய நியதி உண்டாகிறது. அதையே இஷ்ட தர்மம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனிப்பட்ட அரசியல் சாசனமும் சட்டத்திட்டமும் உண்டு. அவற்றை மதித்து அவற்றுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே தேச தர்மம்.